நம்ம இப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு போகலாமா? ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களில் தனி ஜபத்தை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறாரு. கூடி ஜபிக்கிற ஜபம் நல்லா இருக்கு, கூட்டத்தில் போய் ஜபிக்கிற ஜபம் நல்லா இருக்கு, ஆனால் தனியாக என்னால் ஜபிக்க முடியலையா, எனக்கு தனி ஜபம். இந்த மெசேஜ் முடிஞ்சோன்னே சிலர் அப்படி தான் மெசேஜ் அனுப்புகிறாங்க. உண்மையில் இந்த தனி ஜபத்தை குறித்த செய்திகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறவங்க ஏகப்பட்ட மக்கள். பிரைஸ் காட். தனி ஜபத்துக்கு நிறைய பைபிளில் முன் உதாரணங்கள் இருந்தாலும் நம்முடைய அருமை ரட்சகர் தனி ஜபத்துக்கு முக்கியமான ஒரு நபர். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை அதிக இருட்டோட போய் இயேசு தனித்து ஜபம் பண்ணினார். வனாந்தரத்தில் போய் தனித்து ஆண்டவர் ஜபம் பண்ணினார். லூக் 5:16 லூக் சாப்டர் 5:16 அவரோ தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் தனித்து ஜபம் பண்ணுகிற விஷயத்தில் பழகணும், தனித்து பேசணும். ஆண்டவரோட கூட்டத்தோடு கூட்டமாக பேசும்போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் பேச முடியாது. உங்களுடைய பர்சனல் நீட்ஸை பேச முடியாது. ஆமேன். பர்சனல் நீட்ஸை பேச முடியாது. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற காயங்களை பற்றி பேச முடியாது. கஷ்டங்களை கூடி இருக்கிற கூட்டத்தில் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனால் தனித்து ஏசப்பாவோடு போய் ஜெபம் பண்ணும்போது மனதார உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கலான்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு வரேன். இன்னைக்கு குறிப்பாக பிள்ளைகளுக்காக தனித்து ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிப்பது எப்படி, பிள்ளைகளுக்காக. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால்களில் ஒன்று. நான் சொல்கிறது கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னா பெயர் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லவில்லை. அது என்ன பெயர் கிறிஸ்தவங்க அப்படின்னா, அவங்க ஆலயத்தில் அங்கத்தினர் பெயர் பட்டியலில் இருக்கும், அவ்வளவுதான். ஆலயத்துக்கு போனால் உண்டு, போகலன்னா இல்லை. அந்த ஒரு கிறிஸ்மஸ் அந்த மாதிரி முக்கியமான ஆளுங்க கல்யாணம் இதுக்கு அவங்க போய் மற்ற நேரத்தில் ரொம்ப இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பேர் தான் பெயர் கிறிஸ்தவங்க. எங்கள் காலத்தில் அந்த நாட்களில் சண்டே கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்படின்னா அந்த சண்டே கரெக்டாக போயிடுவாங்க, மற்ற நாள் அவ்வளோதான். அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இருக்காது. தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரை கூப்பிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு உண்மையாக கர்த்தருக்குள்ளே வாழணும், என் பிள்ளைகளை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிக்கணும் அப்படின்னு யோசுவாவை போல வாழணும்னு நினைக்கிற கோடிக்கணக்கான குடும்பங்களை என் ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அந்த குடும்பங்களில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளில் ஒன்று பிள்ளைகள். ஆனால் பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். சில்ட்ரன் ஆர் கிஃப்ட் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவர் தான் பிள்ளைகளை கொடுக்கிறார், இல்லை பிள்ளைகளை கொடுக்கிறார். இது வரைக்கும் பிள்ளைகள் இல்லைன்னா பிள்ளைகளை கொடுப்பார் உங்களுக்கு கர்த்தர். ஆனால் இந்த பிள்ளைகளுக்காக இன்றைக்கு மக்கள் படுகிற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா? பிள்ளைகளுக்காக நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, பிற நாடுகளில். இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம யூகேலேருந்து, யுனைடெட் கிங்டம் அல்லது இங்கிலாந்துலேருந்து வந்தது. மோர் தென் 40% ஆஃப் அந்த யூத் வாலிபர்கள் சொல்கிறாங்க நோ ரிலிஜன், எந்த மதமும் கிடையாது, தட் மீன்ஸ் நோ காட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு 40% வந்துட்டாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. காரணம் என்னன்னு கேட்டால் படிப்பு, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. இந்த படிப்பு வந்தோடனே வேலை வந்தோடனே அவங்க ஒரு பணத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே பவுண்ட்ஸ், நம்ம ஒரு பணத்துக்கு ருப்பீஸ். இது வந்த உடனே பாருங்க, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் through my knowledge, through my wisdom, through my understanding, not because of grace ன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு போயிட்டாங்க. இதனால பிள்ளைகளால் பெற்றோர் ரொம்ப சவால். அந்த தகப்பனுக்கு தான் தெரியும் பிள்ளைகளுடைய லைஃப் எப்படி பாடுபடுது, தாய்க்கு தான் தெரியும். சிலருடைய லைஃப்பில் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும், தோத்துறோம், அதுக்காக தோத்துறோம். ஆனால் நான் சொல்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷன் அந்த வீட்டில் இருக்கான்னு பார்க்கணும். ஏதோ சண்டைக்கு போனோம், கல்யாணம் பண்ணோம், வீடு வாங்கினோம், கார் வாங்கினோம், பங்களா வாங்கினோம், பிள்ளை பந்தாச்சு, வி ஆர் ஆல் ஃபைன், அந்த குரூப்பை பற்றி நான் பேசலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை உண்மையாக தேவனுக்காக நிற்கும்போது, கிறிஸ்துவுக்காக வாழ மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது.
அப்போ அந்த துன்பத்தின் நடுவிலே போகும்போது உங்க பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கிறது, அதான எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னென்னமோ ஜெபிச்சு பார்க்குறேன். பிள்ளையே இல்லாத அன்னாள் தேவ சமூகத்துக்கு போனாள். நம்பர் 1, பிள்ளை இல்லாத அன்னாளுடைய ஜெபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-12 வசனம் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. பிள்ளை இல்லாத அன்னாளின் ஜெபம் அவள் லைஃப்ல ஒரு அற்புதங்களை கொண்டு வந்து மனம் கசந்து மிகவும் அழுது, தனி ஜெபத்தை பற்றி பேசிட்டு வரேன். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அவள் போராடி ஜெபிக்கிறத அங்க ஏலி பார்க்கிறாரு. கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு அற்புதம் செய்தார். ஈசாக்கு பைபிளை பாருங்க, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 25-21 டக்குன்னு வாசிங்க. இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தரை நோக்கி போதும் மலடியாக இருக்கு மனைவிக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறார். பிள்ளை இல்லாத சகோதர சகோதரிகளே, வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, மனசை விட்டுறாதீங்க. சரியா 5 வருடம் 10 வருஷம் பிள்ளை இல்லாதவங்க கூட ஆன்லைன் மீட்டிங்ஸில் கடந்த காலங்களில் ஜெபித்து அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் ஒய்ஃப் மேலே பழி போட்டுறாங்க ஆண்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் இங்கே பாருங்க, ஈசாக்கு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு என் ஒய்ஃபுக்கு பிள்ளை உண்டாகும்படி அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு ஈசாக்கு பிள்ளை உருவாகுவதற்கு முன்பு ஜெபம் பண்ணுகிறார். அடுத்தது 3வது கேரக்டர் மனோவா. நியாயாதிபதிகளின் புத்தகம் இதெல்லாம் குறித்து வச்சுட்டு நீங்க அந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கணும். நியாயாதிபதிகள் Judges chapter 13 verse 8 and 9 பாருங்க. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார். பாருங்க, எவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்தா பிள்ளை உருவாக்கப்படல, பிள்ளை கையில இல்ல. ஆனா மனோவாவுடைய ஜெபம் அந்த வசனத்துல பாருங்க, பிள்ளைக்காக அவர் சொல்லுகிறாரு, பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக. பிள்ளைக்கு என்ன செய்யணும் மனோவா ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அப்போ மனோவா he was a man of prayer. அவர் தனி ஜெபம் பண்றதுல விசேஷமான ஒரு மனுஷன். ஆண்டவரே, எனக்கு நீங்க பிள்ளைக்காக நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஜெபிக்கிறாருன்னா, அவர் மைண்ட்ல கர்த்தர் எனக்கு தரப்போறாரு. அதான் அதுக்கு பேர் தான் விசுவாச ஜெபம். விசுவாசத்தோடு எனக்கு பிள்ளை தரப்போறீங்க, குட். அந்த பிள்ளைக்காக நான் என்ன செய்யணும்னு எனக்கு கற்பிப்பு, டீச் மீ ஓ லார்ட். அப்போ இன்னைக்கு பிள்ளை பிறந்துச்சா பாட்டில் வாங்கி கொடு, ஃபீடிங் பாட்டில் வாங்கு, அதை வாங்கு, அந்த பெட்டு வாங்கு, அதெல்லாம் எல்லாம் வாங்குவோம். நம்முடைய நிர்வாகத்துக்கு வசதிக்கு ஏற்ப நம்ம எல்லாம் செய்வோம். ஆனால் எப்படி டீச் பண்ணணும் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுக்கு நான் இன்னைக்கு பாரத்தோடு உங்களுக்கு சொல்றேன். பிள்ளைகளுக்காக வயிற்றுக்குள்ள உருவாக்கப்படுகிறதுக்கு முன்பாக ஜெபித்த ஜெபங்களை பற்றி பேசிட்டு இருக்கேன். அதுதான் பாயிண்ட். பிள்ளையே இல்லை, வயிற்றுக்குள்ள உருவாக்கப்படல, அதுக்கு முன்பாக ஜெபித்த அன்னாள், அதற்கு முன்பாக ஜெபித்த ஈசாக்கு, அதுக்கு முன்பாக ஜெபித்த மனோவா. கடைசியா லூக்கா எழுதின சுவிசேஷம் கர்த்தருடைய பிள்ளைகளே 13ஆம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் லூக் chapter 1 verse 13 என்ன வாசிக்கிறோம்? வசனத்தை வாசிங்க. அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. போதும். சகரியாவை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார்ப்பா, உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அப்போ எலிசபெத் வயிற்றுக்குள்ள யோவான் ஸ்நானகன் உருவாக்கப்படவில்லை, உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே சகரியா ஜெபிக்கிறான். அப்போ இந்த நாட்கள்ல யார் யார் பிள்ளை இல்லாம இருக்கிறீங்க கையை உயர்த்தி கொள்ளுங்க. அல்லது மற்றவங்க பிள்ளைகள் பிறந்திருக்கோம், நீங்களும் கையை உயர்த்தி யார் யாருக்கு பிள்ளை இல்லை ஏசப்பா அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. சரியா? கையை வைத்து ஜெபம் பண்ணிடுவோமா? இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, அன்னாளின் தேவன், ஈசாக்கின் தேவன், மனோவாவின் தேவன், சகரியாவின் தேவன் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இப்பொழுது யார் யார் வீட்டில் இது ஒரு வேதனையோடு பிள்ளை இல்லையே ஆண்டவர், 5 வருஷம் 7 வருஷமா காத்திருக்கிறோமே ஆண்டவரே, ஏதோ ஒரு ஆண்டவரே மருத்துவ ரீதியான பலவீனம் இருக்குன்னு சொல்றாங்களே, அல்லாவிட்டால் எங்களுக்கு பணம் இல்லையே. ஆமா ஆண்டவரே, அப்பா எங்கள் ஜனங்களுக்காக மனம் இறங்குங்க.
யார் யார் இப்பொழுது என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கட்டும். ஆமாண்டவரே, பிறருக்காக ஜெபிக்கிற அநேகரை எழுப்பிட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். அவங்க யார் யார் பேரை சொல்றாங்களோப்பா, அவங்க சர்ச் மெம்பர், அவங்களுடைய கசின் பிரதர்ஸ் வீட்டில், அல்லது அவங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு இன்னும் குழந்தை வரலப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, அதிசயம் நடப்பதாக நடப்பதாக நீங்க சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இயேசுவின் நாமத்தினால அடைக்கப்பட்டிருக்கிற கற்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடிருங்க. ஜெபத்தை கேட்டார். மலத்து வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலத்து வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பே நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பே நான் உமக்காகவே. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் ரட்சிப்பினால் அற்புதங்களின் தேவனே, உம்முடைய பிள்ளைகள் லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்கட்டும். என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிங்க, சரியா? அவிசுவாசமான வார்த்தை ஒரு நாள் உங்க வாயில வரக்கூடாது. அதாவது ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாத்திடுவாரு. அதனால கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க, சாட்சி சொல்ல போறீங்க. அடுத்தது வேகமாக தேவனுடைய பிள்ளைகள், இப்போ இதுவரைக்கும் பிள்ளை உருவாக்குவதற்கு முன்பு ஒரு பிள்ளைகளே உருவாக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்டவங்க ஜெபித்த ஜெபத்தை, உங்களுக்கு தனி ஜெபத்தை காட்டி கொடுத்தேன். இப்போ பிள்ளை உருவாக்கப்பட்ட பிறகு, வயிற்றில் பிள்ளை உருவாயிருச்சு, 2 மாசமோ 3 மாசம்னு சொல்றாங்கல்ல, உருவாயிருச்சு. அப்போ இந்த பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ரொம்ப ஜெபிக்கணும். இப்போ அந்த நாட்கள் போல அல்ல, நிறைய டெஃபிஷியன்சி இல்லையா, நிறைய குறைபாடுகளோடு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்களில் நிறைய நவீன வசதிகளில் மருத்துவர்கள் நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க, அழகாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, நிறைய காரியங்கள் வளர்ந்துருக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, பைபிளில் ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், ஆமென், 22ஆம் வசனம். ஆதியாகமம் 25:22. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தது. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிற ரெபேக்காள். நல்லா புரிஞ்சுக்கோங்க சகோதரிகளை, நீங்க டாக்டர்கிட்ட விசாரிங்க, அது விசாரிக்கணும், கட்டாயம் விசாரிக்கணும். ஆனால் அதை விட பரம வைத்தியர்கிட்ட ரொம்ப விசாரிக்கணும், பரம வைத்தியர்கிட்ட விசாரிக்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ அழகான சத்தியத்தை ஆண்டவர் தனி ஜெபத்தில் பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு நீங்கள் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு போதித்து கொண்டு இருக்கிறார். என்ன போதிக்கிறார்? இந்த வசனம் சொல்லுகிறது, இப்போ அவருடைய கர்ப்பத்தில் ட்வின்ஸு, 2 பிள்ளைங்க உருவாக்கப்பட்டுட்டாங்க. இந்த 2 பிள்ளைகளுக்கு இடையே சண்டை நடந்துகிட்டு இருக்கு, உள்ள ஒன்றோடு ஒன்று மோதுகிறது. அப்போ உடனே கர்த்தருடைய பிள்ளைகளை அவ ஏதோ மருத்துவச்சிக்கிட்ட ஓடுனா அப்படின்னு இல்லை,
ஆண்டவர் சன்னிதானத்தில் ஓடி அதை ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ரெபேக்காள் பார்க்கிறா. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சைட் இருக்கணும், ஆவிக்குரிய பார்வை இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய பார்வை இருக்கணும், அந்த ஸ்பிரிச்சுவல் சைட் இருக்கணும். அவங்க பாருங்க ரெபேக்காள், ஏன்னா ரெபேக்காள் ஹஸ்பண்ட் ஆகிய அந்த ஐசாக்கு ஜெபிக்கிறவங்க ரெபேக்காள் ஜெபம் பண்றவங்க. அப்போ அந்த ஜெபிக்கிறவங்க வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பிள்ளைகளுக்குள்ள வயிற்றுக்குள்ளே போராட்டம். உடனே அவள் யோசிக்கிறா, ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு இப்படியானால் எப்படியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வயிற்றுக்குள்ளே சண்டை போடுறானுங்களப்பா, வெளியே வந்தால் என்ன பண்ணுவானுங்களோ என்னவோ ஏதோ. கர்த்தருடைய பிள்ளைகளை, வயிற்றுக்குள் உருவாக்கப்பட்ட 2 பேர் மேலேயும் ஒரு பெரிய பரம தரிசனம். ஆமேன். அந்த யாக்கோபின் சந்ததி, ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் 12 கோத்திரமாய் பெருகினது. எவ்வளோ பெரிய பரலோக திட்டம் பார்த்தீங்களா? அதனால உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பார் ஆண்டவர். சும்மா என் பிள்ளை பிறந்தா சாமுவேல் வைப்பேன், பிள்ளை பிறந்தா நான் என்ன பெயர் வைப்பேன், என் பிள்ளை அன்னாள் பெயர் வச்சிருவேன். சாமுவேல் பெயர் வைக்கிறதுனாலையோ அன்னாள் வைக்கிறதுனாலையோ அன்னாளை போல மாற போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் விசாரிக்கிறவர்களாக இருங்க, விசாரிக்கிறவர்களாக இருங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே இந்த வயிற்றில் போராட்டம் இருக்கு, நான் என்ன செய்யணும், என்ன ஏது செய்யணும்னு சொல்லி விசாரிக்கிற ஒரு தாயின் இருதயம் எனக்கு உண்டாவதாக. கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால கன்சீவா இருக்கிற எல்லாரும் ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக, பிள்ளை எப்படி நான் வளர்க்கணும், எப்படி நடத்தணும், ஆண்டவருடைய ஞானத்தை கேளுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவன் உங்களுக்கு தருவாராக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. பிரைஸ் காட். அடுத்தது 3வது, முதல்ல பிள்ளை உருவாக்கப்படுவதற்கு முன்பு, சரியா? 2வது பிள்ளை உருவான பிறகு, 3வது பிள்ளை பிறந்த பிறகு. பிள்ளை பிறந்த பிறகு இது ரொம்ப முக்கியம். பிள்ளை பிறந்து வளரும் போது இந்த வளர்ச்சி வளர வளர தான் பிரச்சனை அதிகரிக்குது. ஆரம்பத்தில் ஒன்றும் தெரில, எல்கேஜி யூகேஜிக்கு போகும்போது தெரில. கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் வரும்போது தான் ஒரு மாதிரி ஆகுது. 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது கட்டுப்படுத்த முடியல, நிறைய பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியல. அதனால பிள்ளை பாருங்க, அது 8ஆம் கிளாஸ் பிள்ளைகளோடு தகப்பன் சண்டை போடுறது, பயங்கர கெட்ட வார்த்தை பேசுறது, ஒரு வீட்டுக்கு வராமல் ஓடி ஒளிகிறது, நிறைய சம்பவங்கள் பட்டணத்தில் நடக்குது. அது சில பலவீனங்களாலும் பிள்ளைகள் தாக்கப்படுறாங்க. உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், வேகமாக மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று. என்னுடைய மகள் ஒரு பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். பர்சனல் பிரேயர். நல்லா கவனிக்க, உங்க பிள்ளைகள் இந்த நாட்களில் பிசாசின் போராட்டங்கள், பிசாசு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், இந்த சின்ன வயசில், அந்த காலத்துலாம் ஃபோன் கொடுக்காதுன்னு சொல்ல முடியும், இன்னைக்கு ஃபோன் கொடுத்து தாகணும். ஏன்னா அது வழியாகத்தான் நிறையா அவங்களுக்கு ஸ்கூலில் இன்ஃபர்மேஷன் வரும், லீவ் இருக்கா இல்லையா, எக்ஸாம் எப்போ, என்ன ஏது, எல்லாமே ஃபோன் இருக்கணும். இன்டர்நெட்டில் போய் பாரு, இந்த மாதிரி ப்ராஜெக்டை செய், அதை செய், இதை செய்ன்னு சொல்லுகிற ஒரு காலம், வேறு வழி கிடையாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பிள்ளைகளுக்குள்ள இந்த மாதிரி கொடிய பிசாசின் கிரியைகள், பேரண்ட்ஸை பார்த்து நீங்கள்லாம் ஒரு தாய் தகப்பனா பாருங்க, நல்ல பெத்து வளர்த்து ஆளாக்கின ஒரு பையன் கேட்குறான், நீங்கள் எனக்கு என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்குறான். என்ன செஞ்சிட்டீங்க, எனக்கு என்ன, அவனுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சது எனக்கு தெரியும் பாருங்க, என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்குறான். பிசாசு தானே அப்போ கேட்குது, பிசாசு தானே கேட்க வைக்குது. அப்போ இன்றைக்கி தாய் தகப்பன் சொல்கிறது முக்கியமாக தெரில, ஃபேஸ்புக்கு சொல்கிறது தானே பெருசாக இருக்குது இன்னைக்கு. என்ன சொல்கிறீங்க? அப்போ இன்னைக்கு பாரத்தோடு ஜெபிக்கணும். இங்கே பாருங்க, இந்த அம்மா தான் பிள்ளைக்காக இயேசுவின் இடத்தில் போனாள். அடுத்தது ஒரு தகப்படம் காட்டி கொடுக்குறேன். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் சாப்டர் 9, டக்குன்னு எடுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 22 வாசியுங்கள். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். பாத்தீங்களா, தகப்பன் ஆண்டவர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்றாரு, ஆண்டவரே இந்த பிசாசு, ஆண்டவரே என் பிள்ளைய சாகடிக்க பாக்குது. நல்ல பெற்றோர்களை நல்லா கவனிக்கணும்.
மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போவேன், எல்லாம் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவன் நிறைய பேர் இருக்கானுங்க. அந்த 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 ரேஷ் ட்ரைவ் பண்ணி பிள்ளைகளோடு கூட சேர்ந்து போய் செத்து போன எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? ரேஷ் ட்ரைவ் பண்ணி, அல்லது கஞ்சா போதை, இந்த போதையில் போய் பள்ளிக்கூடங்களில் போதை வியாபாரம் பண்ணப்படுகிறது. இப்போ தான் அதனால அரசாங்கம் போட்டாங்க, பள்ளிக்கூடத்தில் இத்தனை மீட்டர் தூரத்தில் எவனும் கஞ்சா விற்கக்கூடாதுறான்னு போர்டு போட்டு வெளியே வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு அந்த பக்கம் விற்கலாமான்னு ஒரு எண்ணம் எனக்கு வருது. அதனால் ஊர்லேயே கஞ்சா இருக்கக்கூடாது, ஊர்லேயே டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது. டெய்லி நான் ஜெபம் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தினால டாஸ்மாக் கடைக்கெல்லாம் வியாபாரமே இல்லாமல் ஓஞ்சி போயிடணும். டாஸ்மாக் கடையில் ஒரு ஆளும் போய் அங்கே வாங்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்கி வரணும் இயேசுவின் நாமத்தினால. பாருங்க, இந்த பிசாசு, அவனுக்குள்ள ஒரு பிசாசு வந்துட்டு, அந்த பிசாசு என்ன செய்யுது? தீயிலும் தண்ணீரிலும் கொல்ல பார்க்குது. பிள்ளைகளை சாகடிக்கிற, இளம் வயதிலேயே பிள்ளைகளை சாகடிக்கிற பொல்லாதாவிகள், ரயில் ஆக்சிடென்ட்டு, ரோடு ஆக்சிடென்ட்டு, இந்த மாதிரி பயங்கரமான ட்ரக் அடிக்ட்டு, பிள்ளைகளால் வேதனைப்படுகிற பெற்றோர்கள் இந்தியாவில் அதிகம். இதுக்காக பாரப்பட்டு நாளைக்கு கண்ணீர் வடிக்கும் போது அரசாங்கம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள். அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்கி நாக்கு வலிக்கிறதுக்காயா 1 லட்சம் ரூபாய? அதனால இன்றைக்கு பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், யுத்தம் பண்ணி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அடுத்தது இன்னொரு தாயை பாருங்களேன், பைபிள்ல 3வது ஸ்தோத்திரம். ஆமென். செபெதேவின் குமாரன், அந்த வசனத்தை வாசிங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். 20ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது செபெதேயின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய 2 பேரில், உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய குமாரனாகிய 2 பேரில் ஒருவன் உம்முடைய வலது பார்சத்தில், இன்னொருவன் இடது பார்சத்தில் உட்காரும்படி அருள் செய்யும். நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ கேட்டுக்கொள்வது இன்னதென்று தெரியாம உனக்கு தெரியலமான்னு சொல்றாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தாயினுடைய ஆதங்கம் என்னன்னா, என் பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், என் பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு என் பிள்ளைகள் யூஎஸ்ல போய் செட்டில் ஆகணும், என் பையன் இங்கிலாந்துல வீசாவில் வாங்கணும், பிஆர் வச்சிருக்கிறவன்லாம் பெர்மனன்ட் ரெசிடென்சி வச்சிருக்கிறவனுக்கெல்லாம் சிட்டிசனுக்காக ஜெபம் பண்ணுங்க இல்லையா? ஆஸ்திரேலியா சிட்டிசனுக்காக ஜெபம் பண்ணுங்க, சிங்கப்பூர் சிட்டிசனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் வர அதெல்லாம் அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், எல்லா பக்கத்திலும் பொருளாதார நெருக்கடி தள்ளாடி கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆவடியில் இருந்தாலும் சரி, புரியுதா உங்களை? கர்த்தரோடு கூட இருந்தால் ஆமென், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, கூகுளில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வேலை போயிட்டு அமெரிக்காவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிறவன் கஷ்டப்பட்டுட்டு நிற்கிறான் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால என் பிள்ளை எப்படியோ ஆகி துபாய்க்கு அனுப்பிடணும், அது நல்லதுதான், யார் வேண்டான்னா நல்லதுதான். ஆனா அங்க போய் தாறுமாறான ஒரு வாழ்க்கை இல்லையா, அசுத்தமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இருக்கிற ஒரு நம்ம இந்திய குடும்பத்தை சேர்ந்த, வம்சாவளியை சேர்ந்த ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு மகா 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் ஆனா மாற போறேன்றான். ஆனாய் மாற போகிறேன். எவ்வளவு ஒரு அநியாயமான ஒரு வேதனையான ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. இப்படி பயங்கரமாய் பிசாசு பிள்ளைகளுக்கு விரோதமாக ஃபோக்கஸ் பண்றான். இவையெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? கம் டு த பாயிண்ட். அடுத்த சந்ததி கிறிஸ்தவ சந்ததியாக இருக்கக்கூடாது என்பது சாத்தானுடைய வலிமையான ஒரு எண்ணம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், அது தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்ததி எனப்படும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் எழுப்பி நின்று கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தினால் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கானானிய ஸ்திரீ பிசாசு போராட்டத்துக்காக ஒரு பிள்ளையின் தகப்பன் பிள்ளை அந்த சாத்தான் அவனை கொல்ல வகை தேடுது. வாழ வேண்டிய பிள்ளைகளை சாத்தான் கொல்றான். குடியினாலும் வெறியினாலும் கொலை, ஃப்ரெண்ட்ஸு கொண்டு போய் கொலை பண்ணி போடுறானுங்க. இந்த லவ் அஃபேர்ஸ்ல சிக்கி அங்க எங்கேயாவது கொண்டு போய் வெட்டி போட்டு விடுறானுங்க. இந்த மாதிரி பிசாசு பிள்ளைகளை வஞ்சிக்கிறானே. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, போராடி ஜெபிக்கிறோம் ஐயா.
ஆண்டவரை குடிக்கும் போதைக்கும் அடிமையான எங்க பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்கப்பா, விடுதலை ஆக்குங்கப்பா, விடுதலை ஆக்குங்கப்பா. அரசாங்கமே சொல்றாங்க குடிய கெடுக்குன்னு, ஆனா அரசாங்கமே கூட்டி கொடுக்கறானுங்கப்பா குடிக்கிறதுக்கு. பாரத்தோடு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லா சாராய கடைகள பிசினஸ் அவுட் ஆவதாக இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போராடி ஜெபிக்கிறோம்ப்பா, போராடி ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்காக தனி ஜெபம் பண்ணணும், எங்க பிள்ளைகளுக்காக ஃபோக்கஸ் பண்ணி நாங்க ஜெபம் பண்ணணும். எங்க பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்ற காலத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதாக, ஏற்ற காலத்தில் எங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் உண்டாவதாக, ஏற்ற நாட்களில் என் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உண்டாவதாக, என் பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வார்களாக, எங்கள் பிள்ளைகள் சபைகளில் எழும்பி ஊழியம் செய்வார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்கிற தாறுமாறான ஆவி, இச்சையின் ஆவி, வேசித்தன விபச்சார ஆவி, எதிர் வல்லமைகளை முறியடித்து ஜெபிக்கிறோம். unwanted relationship, ஹல்லேலூயா, வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகளால் பெற்றோர்கள் சந்தோஷம் அடையட்டும், பிள்ளைகளால் பெற்றோர்கள் சந்தோஷம் அடையட்டும். ஆண்டவரே, வரப்போகிற பரீட்சைக்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. 10th எக்ஸாம் ஆண்டவரே, +1 எக்ஸாம், +2 எக்ஸாம், மற்ற ஆண்டவரே யூஜி ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளை பிஜி படிக்கிற பிள்ளைகளுக்காக, விசேஷமா ஆண்டவர் டயபெட்டிஸ்ல கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக இயேசுவே ஜெபிக்கிறோம். தைராய்டுல சின்ன வயசுலயே தைராய்டுல கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சின்ன வயசுல சைட்ல கண்கள்ல பலவீனம் வந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அடமட் கேரக்டர் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, அண்டர் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஓ ஹல்லேலூயா. பொல்லாத பலவீனப்படுத்துகிற எதிர் வல்லமைகளை முறியடித்து ஜெபிக்கிறோம். ஆமென். உலகளாவிய மக்கள் எங்க இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் இப்ப எங்களோட கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்களோ, அவர்கள் வீடுகளில் ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. பிள்ளைகள் தாயின் தகப்பனுக்கு ஆசீர்வாதமா இருப்பார்களாக. இந்த ஜெபத்தை கேட்டீங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லிருங்க உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லிருங்க உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கரந்தட்டி சொல்லுங்க உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தனி ஜெபத்துல பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கணும்னு உருவாகும் முன்பு, பிள்ளைகள் உருவாக்கப்பட்ட பின்பு, அந்த பிள்ளைகள் பிறந்த பிறகு இப்படி அழகா எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மிஷினரிகளை உருவாக்குங்க. மிஷினரி டாக்டர்ஸாக எழும்பட்டும், மிஷினரி லாயர்ஸாக எழும்பட்டும். ஆண்டவரே, மிஷினரி வல்லுநர்களாக, பொறியியல் வல்லுநர்களாக, மிஷினரி சயின்டிஸ்டாக எழும்பட்டும், மிஷினரி கலெக்டர்ஸாக எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அப்படியே செய்யுங்க. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலையில என்னோடு கூட ஜெபித்த அத்தனை பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஏன்னா இன்னைக்கு முக்கியமா பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். சரியா? உங்கள் பிள்ளைகள் பலவீனமா இருக்கிறாங்களா, வியாதியா இருக்கிறாங்களா, கஷ்டப்படாதீங்க. அவங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை, தகவலை நீங்க வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க. நாங்க இங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சரியா? இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்றைக்கு பார்த்து கொண்டிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். ஒருவருக்காக ஒருவர், ஒருவரோடு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கேட்டுவோம். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 72995
4633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.